எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் அணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு மந்தால் செய்யமன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று 20/3/2026 சந்திர தரிசனம். உங்கள் லைஃப்ல வெற்றி அடையணும்னா மிக முக்கியமான நாள் இந்த சந்திர தரிசனம். யாரெல்லாம் டெய்லியும் சூரிய பகவானையும் டெய்லியும் இரவு சந்திர பகவானை வழிபடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில பிரகாசம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா ஒளிக்கிரகங்கள் அவங்கள பிடிச்சிட்டாவே உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதமான சக்சஸும் உண்டு. இது மாதம் மாதம் வரக்கூடிய சந்திர தரிசனம் அன்னைக்கு நீங்க சந்திரனை வழிபாடு பண்ணாலும் அல்லது தாயிட்ட ஆசீர்வாதம் வாங்குறவங்களுக்கும் ரொம்ப வாழ்க்கையில சிறப்பாக இருக்கும். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, இரவு 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, சூலம் மேற்கு திசை சூலம் இன்று கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. திதி துவிதியை திதி, நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், யோகம் சுப்புரம் நாம யோகம், கர்ணம் பாலவ கர்ணம், மாலை 4:43 வரை, பின்பு கவளவு கரணம், சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சூரிய பகவான், சந்திர பகவான், சுக்கர பகவான் மற்றும் சனி பகவான். இன்னைக்கு நம்ம பங்குனி மாதத்துக்கு உண்டான பலன் பார்க்குறோம். 3வது ராசி மிதுன ராசிக்கு உண்டான பலன்கள். சனி பெயர்ச்சி பலன்கள் 1ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து நம்மளோட ராஜநிலை டிவில டெலிகாஸ்ட் ஆகும். இன்னைக்கு தான் நீங்க புதுசா நம்ம சேனல்ல பாக்குறதா இருந்தா சனி பெயர்ச்சி பலன்கள் 1ஆம் தேதி பாருங்க. மிதுன ராசிக்கான தொடர்ச்சி. ஓகேங்களா? இப்ப மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வேலை எப்படி இருக்கும்? 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலையை விட்டுட்டு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ஏன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு வேலையை சொல்லக்கூடியது செவ்வாய். அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ராகு சாரத்துல ராகுவோட சேர்ந்து பயணம் செய்யறதுனால நிச்சயமாக அந்த தொழில் செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி உங்க ராசியிலே இருக்கிறாங்க குரு பகவான். அதனால அந்த அமைப்பு எண்ணங்கள் வரும். ஆனா தொழில் செய்ய வேண்டாம், அவசரப்படாதீங்க. உங்க ஜாதகப்படி அந்த அமைப்பு இருந்தா மட்டும் செய்யுங்க. உங்க ஊர்ல இருக்க ஜோசியரை கேட்டுட்டு அதை செய்யுங்க. வேலை கிடைக்குமா புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து கணவன் மனைவிக்குள்ள எப்படி சார் இருக்கும் அந்யோன்யம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நல்லா இருக்கும். ஏன்னா உங்களோட 7ஆம் இடம் பாதகஸ்தானம் மிதுன ராசிக்கா இருந்தாலும் அதன் அதிபதி குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசியிலேயே இருக்கிறனால நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளார நல்ல அந்யோன்யம் ஒற்றுமை காதல் எல்லாமே இருக்கும். ஆனா 7ஆம் இடத்துல திதிசூன்யம் இந்த மாசம் ஆரம்பிக்குது 7/10. ஓகேங்களா? அப்போ உங்களோட பார்ட்னர்கிட்ட சின்னதா ஏதாவது ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா செய்யும் போது தவறுதலா செஞ்சு அதனால ஒரு சின்ன கெட்ட பேர் வாங்கலாம். அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? அறிவுரை சொல்லக்கூடாது. அந்த சின்ன விஷயம் அறிவுரை கூட பண்ணலாம் உங்களோட பார்ட்னர். அதை செய்யாம இருக்க சொல்லுங்க. பங்குனி மாசத்துல ஆன்மீக எண்ணம் கை கொடுக்கும் அப்படிங்கறதான் இந்த அமைப்பு. திருமணம் நடக்குமா சார்னா கண்டிப்பா மிதுன ராசிக்கு பங்குனி மாசத்துல மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? இவங்களோட தந்தைக்கு எப்படி இருக்கும்? 9ஆம் இடம் தந்தை கும்பராசியா வரும். அங்க ராகு புதன் செவ்வாய் 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. 9ஆம் அதிபதி 10ல குரு சாரத்துல இருக்கிறாங்க. அதனால தந்தைக்கு பாத்தீங்கன்னா பணம் பொருள் தேடி அலையக்கூடிய சூழ்நிலைகள் வரும். வாக்கு வன்மை கூடும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். உங்களோட தந்தைக்கு கண் பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுங்கிறது உண்டு உங்களோட தந்தைக்கு. அடுத்த 10ஆம் இடம்ங்கிறது மாமியார் தொழிலை குறிக்கக்கூடிய இடம். அப்ப 10ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி 4 கிரகங்கள் இருக்கிறாங்க. இந்த 10ஆம் அதிபதியான குரு உங்க ராசிலே இருக்குது. ஓகேங்களா? அதனால
பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தேடி வரக்கூடிய அமைப்பு. தொழிலில் வந்து இந்த இவ்வளவு கிரகங்கள் இருக்கு, அதனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கவனம்ங்கிறது வந்து வரி கரெக்டாக கட்டியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துருங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை இருக்கும், ஆனால் ரோட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அதனால நடைபாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். தொழில்ங்கிறது A to Z, சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் எடுத்துக்கலாம். நடைபாதையில் வியாபாரம் பண்றவங்களும் அவங்க தொழில் தான் செய்யறாங்க. ஓகேங்களா, அப்ப இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து இடையூறுகள் சந்திக்கக்கூடிய காலங்கள் வரும். வரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஈடுபடுறதுக்கான அமைப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி மாமியாரோட ஆரோக்கியத்துல வந்து கவனம் தேவையா இருக்க வேண்டும். அடுத்தது 11ஆம் இடம் மூத்த சகோதரன் சகோதரியை குறிக்கக்கூடிய இடம், அல்லது மருமகன் மருமகளை வந்து குறிக்கக்கூடியது. இது வந்து ராகு சாரத்துல 9ஆம் இடத்துல வந்து இருக்கு. அவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், பேராசைப்படக்கூடாது. ஏன்னா அதுக்கு தன் ஸ்தானத்துக்கு 11ஆம் இடம் ஆசையை குறிக்கக்கூடியது. ராகு சாரத்துல இருக்கனால இவங்க சீட்டு எம்எல்எம் கான்செப்ட்ல போய் மாட்டிக்குவாங்க. மருமகன் மருமகள் அல்லது அண்ணன் அக்கா, ஓகேங்களா, அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விபத்து காயங்கள் வந்து ஏற்படும். நெருப்பு காயம் பர்டிகுலரா மிதுன ராசியில பிறந்தவங்களோட அண்ணன் அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து உண்டு. லாப நோக்கத்தோட தான் பழகுவாங்க, அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னா, பதவி கூப்பிட்டு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிருங்க மிதுன ராசியில. ஏன்னா அதனால பிரச்சனைகள் வந்து சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த பங்குனி மாதத்துல மட்டும்தான். வெளிநாட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடுங்கிறது 12ஆம் அதிபதி, அவர் 10ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்றிருக்கிறார். நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டுக்கு தாராளமாக போகலாம். வெளிநாட்டு வாய்ப்பு மிதுன ராசிக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாளைக்கு கடகராசிக்கு பார்த்துக்கலாம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. இதை பயன்படுத்தி உங்களோட மணிக்கட்டில் வந்து ராஜநிலை அதிர்ஷ்ட எண்ணை வந்து எழுதிட்டு வாங்க. 90 நாளுக்குள்ளார உங்களோட காரியம் வந்து வெற்றி அடையும். 90 நாளைக்கு வரைக்கும் உங்களோட கோரிக்கை மாற்றக்கூடாது. ஆனால் தனைக்கும் வீடியோ பார்க்கணும், தனைக்கும் நம்பர் மாறும். ஓகேங்களா, நம்பர் தனைக்கு நீங்க மாற்றி தான் எழுதி ஆகணும். அதை ஒன்றும் செய்யவே முடியாது. ஆனால் உங்களோட கோரிக்கையை நீங்க வச்சுங்க. அது சக்சஸ் ஆச்சுன்னா அடுத்த கோரிக்கை, இந்த மாதிரி அடுத்தடுத்த கோரிக்கை நீங்க வந்து நிறைவேற்றிட்டே போகலாம் முழு நம்பிக்கையோட. மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 54. ரிஷப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 72. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 66. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 73. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 90. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 99. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 95. விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 16. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 29. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 12. கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 32. மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 51. இதெல்லாம் காமனான பலன் தான். உங்க ஜாதகப்படி அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் வச்சிருக்கீங்களா, அதிர்ஷ்டமான பின் நம்பர் வச்சிருக்கீங்களா, அதிர்ஷ்டமான கார் நம்பர், டூ வீலர் நம்பர்னா வச்சிருக்கீங்களா, தெரிஞ்சுக்கலாம் கீழே உள்ள நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளாமைய அடியேன் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை என் கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.